இவ சுஜி என்பவளும் நொல்லாபி என்பவளும் வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் தள்ளி அவங்க மறைஞ்சி நின்று இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இன்னொரு பையனா இருந்தா. அது நாங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தோம்னா லாஸ்ட்டாக தான் பார்த்தோமே, ஓடும் போது தான் பார்த்தோம். இவங்க இருக்கும் போது என்ன பண்ணாங்க, 2 பேர் நடந்து வந்தாங்க. நடந்து வரும்போது என்ன சொன்னா, எப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொன்னாரு. சரி கேஷுவலாக தானே பேசுகிறாரு நினச்சோம். திடீர்னு அப்படியே பின்னாடி எனக்கு பின்னாடி தான் வந்துட்டு மகாலட்சுமி இருந்தாங்க. அவர் மாட்டுன்னு போகும்போது என்ன பண்ணிட்டார், மகாலட்சுமி மார்பகத்தை வந்துட்டு இப்படி பிடிச்சி ஒரு அடி அடிச்சாரு. அடிக்கும் போது ஐயோ தாத்தா நான் என்ன பண்ணேன், என்னையா அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இன்னொருத்தர் கூட வந்தவர் மகாலட்சுமி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்கும், அவங்களோட பிளான் அந்த காட்டுக்குள்ளே கூட்டு போய் பண்ணிருது. ஆனால் மகாலட்சுமி வர மறுத்ததால அந்த இடத்துல வச்சு சராமரியா அந்த பட்டாக்கத்தி இவ்வளவு பெருசு லுங்கி கட்டி இருந்தாங்க. லுங்கி கட்டி இருந்தல உள்ள பட்டாக்கத்தி வச்சிருந்தாங்க. அந்த பட்டாக்கத்தி எடுத்து முடிய பிடிச்சி ஒரே வெட்டும் போது நானும் கெஞ்சினேன், ஐயோ தாத்தா உங்க காலில் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதையும் மீறி அவங்க வெட்டிட்டாங்க. நாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வாழ்றோம். நாங்க பிரகாஷ் என்பவர் வயசானவர் கிடையாது. சுஜி என்றவங்களோட கணவர் தான். அவங்க 2 பேர் வந்து லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவர் வந்து 2 பேரும் கத்தியால சராமரியா வந்துட்டு மகாலட்சுமியை தாக்குனாங்க. இன்னொருத்தர் அங்க வந்து ஓடி வரும்போது நாங்க ஓடி போயிட்டோம். ஐயோ என்ன இது ரிட்டர்ன் வராங்களேன்ட்டு நான் இன்னொரு திருநங்கை இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டோம், சந்து பூந்து ஓடி போயிட்டோம். ஓடி போனானையும் ஒரு பிளைடு எடுத்து மகாலட்சுமிக்கு இங்கெல்லாம் வெட்டி இருக்காங்க. பெரிய கத்தியை வச்சுதான் வெட்டினாங்களே, பட்டா கத்தி. நான் எவ்வளோ கெஞ்சினேன், அவங்க காலில் பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். மகாலட்சுமியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் கிட்டே போனேன். கிட்ட போயிட்டு மகாலட்சுமியை காப்பாத்தலாம் கிட்ட வரும்போது என்ன ஒரு வெட்டி இப்படி வெட்டலான்னு இருந்தாங்க. நான் இப்படி நவுந்துட்டு ஓடி போயிட்டேன் குடுன்னு. இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு காரணம் வந்துட்டு விம்கோ சுந்தரி என்பவங்களும் போரூர் சுதா, அவங்க 2 பேரும் முக்கிய காரணமா இருக்காங்க. அப்படிலாம் நாங்க நடந்துக்க மாட்டோங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வயசுல பெரியவங்க, அவங்களோட வீட்டுக்காரன்றதால நாங்க தாத்தா தான் கூப்பிடுவோமே. தாத்தான்னு கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிடுவோம், அவ்வளவுதான் வச்சுப்போமே. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை நாள் நானும் மகாலட்சுமியும் தனியா நிற்கும் போது இந்த சம்பவம் நடக்கல. நீங்கெல்லாம் வந்து பேசும்போது ஏன் இந்த சம்பவம் நடந்தது, அதுதான் என்னோட கேள்விக்குரியே. நான் வந்துட்டு 2.5 வருஷமா நான் அங்கதான் இருக்கேன். 2.5 வருஷமா நானும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோமே. மகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஒரு இதுல பார்த்தா எனக்கு அம்மா வேணும். நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுல தான் ஸ்டே பண்ணி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க 2 பேர் தனியா போகும்போது பண்ணாதவங்க நீங்க ஏன் கூட்டத்தை சேர்த்துட்டு பண்ணீங்க, அது மட்டும் தான் என்னோட கருத்து. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி போரூர் சுதா என்கிறவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு வாக்குவாதம். அதுல வந்து அவங்க போன்ல வந்து சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு கூலிப்பட தலைவி மாதிரி ஒருத்தங்க பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னோன்னே இவங்களுக்கு உயிர் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெக்கார்டு கூட எங்ககிட்ட இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் இந்த திருநங்கைகள் தலைவி இந்த 3 பேர் மட்டும்தான். இவங்க சார்பில் தான் அந்த கூலிப்படை ஆட்கள் வந்து திருநங்கைகளே எதிரியா இருப்பாங்கன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இதை வந்து முதலமைச்சர் ஐயா தான் அவங்க கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கொண்டு காரணம். எந்த திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க கூடாது. ஆண்கள் பெண்கள் தான் எதிரின்னு நினைச்சோம். ஆனா ஒரு திருநங்கைகளே எதிரின்னு சொல்லிட்டு நாங்க இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நாங்க இனி மகாலட்சுமி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க நாளைக்கு எதுவும் ஒண்ணுனா கூட நாங்க சொன்ன இப்ப 3 பேர் தான் காரணம். நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இவங்களுக்கு நீங்க தக்க நடவடிக்கை எடுத்து நீங்க இதை எடுக்கணும். சட்டம்படி கரெக்டா எடுக்கணும் சார். ஏன்னா சுஜின்றவங்களும் நொல்லாபின்றவங்களும் ஆல்ரெடி ஒரு சிம்மி கொலை வழக்குல இன்வால்வ்ல இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு திருநங்கையே கொண்டிருக்காங்க. அவங்க இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. சென்னையில கம்மியா ஆகல, இது நடந்தே இருக்கு. அதிகபட்சமா எத்தனையோ பேருக்கு நடந்துச்சு. இதை வந்து நாங்க என்ன சொல்றோம், முதல்வர் கவனத்துக்கு போயிட்டு இது மாதிரி திருப்பி எந்த திருநங்கை நடக்க கூடாது. நடந்தாலும் சரி, திருநங்கைங்க தலைவிங்க சேர்ந்து இந்த சமாதானத்தை கொண்டு வராங்களே கண்டி அவங்களுக்கு சட்டப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கை அவங்க மேல எடுக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. இதை பேசி மூத்த திருநங்கைங்க இருக்கிறாங்க, 21 தலைவிங்க இருக்கிறாங்க, தலைவிங்க சேர்ந்து இதை பேசி சமாதானமா ஆக்கிடுறாங்களே கண்டி இதை உடன்பட்ட திருநங்கை யார் தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டுது. இது கவர்மெண்ட்டோ போலீஸோ அரசாங்கமோ சேர்ந்துதான் அந்த திருநங்கைக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்க நல்ல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குது. எங்க திருநங்கை எல்லாரும்